அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, காசா இஸ்ரேல் அப்டேட்டுகளில் ஏராளமான செய்திகள் இருந்தாலும் அவைகளை இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேற்று மிக முக்கியமான செய்தியாக இருப்பது அபு உபைதா அவர்கள், கதாயிபுல் கஸ்ஸாம் அந்த படையினுடைய செய்தி தொடர்பாளர் அபு உபைதா அவர்கள் ஆற்றியிருக்கக்கூடிய ஒரு உரை. இந்த உரையை ஒரு 15 நிமிடம் கொண்ட இந்த உரையை நேற்று அல் ஜசீரா தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கிறது. அந்த உரையில பல்வேறு விஷயங்களை அபு உபைதா அவர்கள் சொல்கிறார்கள். அந்த விஷயங்களை சுருக்கமாக பார்த்துவிட்டு இன்னொரு பதிவில் மற்ற செய்திகளை உங்களுக்கு நான் தருகிறேன். அன்பிற்கினியவர்களே, அவர் நேற்று வெளியிட்ட அந்த வீடியோவில் அபு உபைதா அவர்கள் அல் குர்ஆனுடைய 112வது அத்தியாயத்தை குறிப்பிட்டு தன்னுடைய உரையை தொடங்குகிறார். அந்த 112வது அத்தியாயத்தில் என்ன இருக்கிறது? அந்த அத்தியாயத்தை நானும் அப்படியே படித்து விடுகிறேன். அந்த 112வது அத்தியாயத்தில் லை யதுர்ருக்கும் இல்லா அதன் வை யுகாத்திலுக்கும் யுவல்லுக்குமுல் அதுபார் சும்ம லா யுன்ஸரூன் ضربت عليهم الذلة أينما ثقفوا إلا بحبل من الله وحبل من الناس وباءوا بغضب من الله وضربت عليهم المسكنة ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون الأنبياء بغير حق ذلك بما عصوا وكانوا يعتدون. இந்த வசனத்தை, இந்த 112வது இந்த வசனத்தை படித்துத்தான் சொல்லித்தான் தன்னுடைய உரையை அவர் ஆரம்பிச்சார். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அந்த லை எதிர்நோக்கும் இல்லாதன் எதிரிகளால் உங்களுக்கு சில இடையூறுகளை மட்டும்தான் செய்ய முடியும். மையுகாத்திலுக்கும் உங்களிடத்தில் அவர்கள் சண்டைக்கு வருவார்களேயானால், போருக்கு வருவார்களேயானால், இவல்லூக்கும் உள்ளதுவார் புறமெதுகிட்டு ஓடக்கூடிய நிலை உருவாகும். சும்மலா யுன்ஸரூன் அவர்களுக்கு என்ன செய்யாது, எந்த வெற்றியும் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அது மாதிரி குரிபத் அலைஹிம் இந்த யூதர்கள் மீது அதில்லத்து இழிவு சுமத்தப்பட்டிருக்கிறது. ஐனமா சுகிஃபு எங்கே அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் இழிவுக்குரியவர்கள், அவர்கள் இழிவு அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இல்லா பிஹப்லின் மினல்லாஹி வஹப்லின் மினன் நாஸ், ஒன்னு அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தின் கீழ் அவங்க இருக்கணும், அல்லது மக்களிடையே ஒப்பந்தம் செய்திருக்கணும். அல்லாஹ்வுடைய ஒப்பந்தம் பண்ணாக்கா இஸ்லாமிய அரசின் கீழே வரிகளை கட்டி கொண்டு இஸ்லாமிய அரசுக்கு கட்டுப்பட்டிருப்பது, அல்லது அமெரிக்கா கூட ஒப்பந்தம் செய்துட்டு இருக்கானோ இல்லையா, அமெரிக்கா கூட ஒப்பந்தம் செய்யலன்னு வைங்களேன், அமெரிக்காவுடைய ஒப்பந்தம் இவனுக்கு இல்லைனாக்க வாழவே முடியாது. இப்படி அல்லாஹ்வோடோ அல்லது இது மக்களோடோ எதையாவது ஒப்பந்தங்களை செய்து கொண்டுதான் இவர்களை வாழ முடியும். அல்லாமல் இவர்களால வாழுவதற்கு வாய்ப்பே இல்லை. அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். துரிபத் அலைஹிமுல் மஸ்கனா ஏழ்மை இவர்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஏனென்றால் இவைகள் அல்லாஹ்வுடைய வசனங்களை இவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்தார்கள். சட்ட விரோதமாக இறை தூதர்களை கொலை செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய சட்டங்களை மீறி வரம்பு மீறியதனால இந்த நிலை இவர்களுக்கு என்று யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை சொல்லித்தான் செய்தாரு. இந்த உரையை அவர் தொடங்கிக்கிட்டு அது மாதிரி இறைவனுக்கே புகழனைத்தும். அந்த இறைவன் யாருன்னாக்கா நஸ்ரா அபதா, தன்னுடைய அடியார்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய பட்டாளங்களை கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவன் தனியாக, இறைவன் தனியாக நின்று எதிரிகளை தோற்கடித்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவனுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத் உண்டாகட்டுமாக. அந்த ஸலவாத் நபி யாரு? அல் முஜாஹிது ஷஹீத், வாழ்நாள் முழுவதையும் போராளியாகவே கழித்த நபிகள் நாயகத்தின் மீது சலாத்தும் சலாமும் உண்டாகட்டமாக. அவருடைய குடும்பத்தாரின் மீது, அவருக்கு பிறகு அவர்கள் செய்த அந்த ஜிஹாதை, அந்த போரை முன்னெடுக்கக்கூடிய
அனைவர்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்துக் கொண்டு தன்னுடைய உரையை தொடங்குகிறார். உரையை தொடங்குகின்ற பொழுதே அதிரடியாக சில விஷயங்களை சொல்றாரு. 32 வாரங்கள் காசாவில் போர் தொடங்கி 32 வாரங்கள் 224 நாட்கள். இந்த காலகட்டங்களிலே காசாவையும் காசாவுடைய மக்களையும் போராளிகளையும் அழிப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவைகள் அனைத்தையும் இஸ்ரேல் செய்திருக்கிறது. உலகத்தில் எவைகளெல்லாம் போர்க்குற்றம் என்று மனித சட்டங்கள் வகுத்து வைத்திருக்கிறதோ அது மாதிரி போர்ல என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று வான்மார்க்கங்கள் சொல்லி இருக்கிறதோ அந்த எல்லா குற்றங்களையும் எல்லா தவறுகளையும் மனித குலத்தை அழிப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ அதுல ஒன்ன கூட விட்டு வைக்காம எல்லா போர்க்குற்றங்களையும் செய்து காசாவுடைய மக்களையும் போராளிகளையும் எங்களையும் எங்கள் மண்ணையும் அழிப்பதற்குரிய எல்லா முயற்சிகளை செய்த பிறகும் கூட நாங்க இன்னைக்கு என்ன செய்யறோம் வலிமையோடு இருக்கிறோம். இன்னைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையினால நாங்க போர்க்களத்துல அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக அவர்களை விரட்டி அடிக்கின்ற சக்திகளாக நாங்க இருக்கிறோம். இவ்வளவு எங்களுக்கு எதிராக செய்தும் கூட நாங்க என்ன செய்யல பலகீனப்படவில்லை. எல்லா அல்லாஹ்வுடைய வசனத்தை இங்கேயும் சொல்லி காட்டுகிறார். அதனுடைய ஆல இம்ரானுடைய 146வது வசனம் சொல்லாரு, பமா பஹனு லிமா அசாபகும் பீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் போர் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த இழப்புகள்னால அவங்க என்ன செய்யல, அதாவது அவங்க பலம் குன்றி போகவில்லை. உமா லாஃபு அவர்கள் பலகீனப்பட்டவர்கள் இல்லை. உமஸ்தகானு அவங்க என்ன செய்யல மற்றவர்களோடு இவங்களுக்கு இழப்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எதிரிகளோடு போய் இந்த சேர்ந்து விடவில்லை என்று அந்த வசனத்தை சொல்லிவிட்டு அந்த நிச்சயமாக இது எங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று அந்த வசனத்தில் வருகிறது. அந்த வசனத்தையும் அப்படியே நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். அந்த 146வது வசனத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இதுவாகத்தான் இருக்கிறது. நபியின் காத்தலம் ரப்பியூன கதீர் وما وهنوا لما أصابهم في سبيل الله وما ضعفوا وما استكانوا والله يحب الصابرين. وكأي من نبي قاتل معه ربيون كثير. பல நபிமார்களோடு செய்தாங்க பல நல்லவர்கள் சேர்ந்து செய்தாங்க, போரிட்டாங்க. அவர்களுக்கு பல இழப்புகள் வந்தது. அப்படி இழப்புகள் வந்ததுனால ஃபமா வஹனு அவங்க செய்யல, அதாவது பலகீனம் அடைந்து விடவில்லை. லிமா அசாபகும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்காக வேண்டி அவங்க செய்யல பலகீனப்பட்டு விடவில்லை. உமா லஅஃபு வமஸ்தகானு வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன், பலகீனப்படவும் இல்லை, அவர்கள் வேறு முகாம்களுக்கு செல்லவும் இல்லை, அவர்கள் நிலைத்திருந்தார்கள். வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களை என்ன செய்யறான், நேசிக்கிறான் என்ற அந்த வசனத்தை சொல்லி காட்டு எங்களுக்கு எதிராக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவைகளையும் செய்தும் கூட என்ன செய்யல, எங்களை அழிக்க முடியவில்லை. எங்களுடைய வல்ல ரஹ்மானுடைய உதவி எங்களுக்கு இருப்பதனால என்று சொல்லிவிட்டு மேலும் சொல்றாரு, இந்த இஸ்ரேல் செய்யறதுனாக்கா அதாவது அப்பாவிகளை கொள்றாங்க, அப்பாவிகளை கொலை செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்கிறது. இந்த அப்பாவிகளை கொண்டுவிட்டு போராளிகளை விட்டுவிட்டு அப்பாவிகளை கொண்டுவிட்டு அந்த அப்பாவிகளை கொன்றதை ராணுவ வெற்றியாக என்ன செய்கிறது, பீற்றிக் கொண்டிருக்கிறது. இதை தவிர்த்து வேறு எங்காவது அவர்கள் வெல்ல வேண்டும் என்று வருவார்களேயானால் அவர்களுக்கு முன்னால நாங்க போய் நிக்கிறோம், அவர்களுக்கு என்ன செய்யறோம், மரண அடியை கொடுக்கிறோம், அவர்கள் என்ன செய்யறோம், வந்த வழியை நோக்கி என்ன செய்யறோம், விரட்டி அடிக்கிறோம். அவர்கள் எந்த வெற்றியையும் பெற்று விடாம நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாங்க அந்த களத்துல செய்து இந்த போர் ஆரம்பித்தனுடைய முதல் நாள்ல சொன்னது மாதிரி இன்னைக்கும் சொல்றோம், தொடர்ந்து நாங்கள் இவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக, இவர்களை விரட்டி அடிக்கும் சக்தியாக, இவர்களை வெல்லும் சக்தியாக நாங்கள் இருப்போம். இதை நாங்க எதுக்கு சொல்றீங்க, நாங்க ஒரு பெரிய சக்தி அப்படிங்கறதுனால சொல்லவில்லை. நாங்க அந்த பூமிக்கு சொந்தக்காரர்கள், அந்த பூமிக்கு காசாவுடைய பூமிக்கு நாங்கள் பாத்தியப்பட்டவர்கள். காசாவில் எந்த ஒரு சிறாம்சத்தையும் நாங்கள் செய்ய மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். காசாவுடைய மணலானாலும் காற்றானாலும் வான்வெளியானாலும் கடலானாலும் எல்லாவற்றோடும் சேர்ந்து நாங்கள் இருக்கிறோம், எல்லாவற்றோடும் சேர்ந்து நாங்கள் போராடுறோம். இந்த காசா எங்களுடைய பூமி, எங்களுக்கு பாத்தியப்பட்ட பூமிங்கிறதுனால எங்களுடைய உரிமை போராட்டத்தை நாங்க என்ன செய்யாங்க நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுல நாங்க என்ன செய்ய மாட்டோம், பின்வாங்கவே மாட்டோம். சில காலங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு போரை, ரஃபாவின் மீது ஒரு போரை இந்த கொடியவர்கள் தொடுத்திருக்கிறார்கள். அது மாதிரி ஜபாலியா, ஜெய்தூன் போன்ற பகுதிகளிலேயும்
போர்களை மஹீம் ஜமாலியா போன்ற பகுதிகளிலேயும் மீண்டும் ஒரு போரை ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த இடங்களில் எல்லாம் இவர்களுக்கு வந்து எங்களுடைய அந்த இடங்களை எல்லாம் இவர்களின் புதைகுழியாக மாற்றி வருகிறோம். ஜெய்தூனிலிருந்து ஓட ஓட விரட்டி இருக்கிறோம். காசாவினுடைய ஜபாலியாவில் இவர்களுக்கு மரண படுகொலிகளை தோண்டி புதைத்து இருக்கிறோம். அதனால இவர்களை இங்கு விடுகின்ற பேச்சுக்கே இடமில்லை. இவர்களை தொடர்ந்து விரட்டுவோம். அதற்குரிய சக்திகளை எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு மேலும் சொல்லார். சில விஷயங்கள் தான் இல்ல உறுதிப்படுத்த விரும்புகிறேன். இந்த போராளிகள் இஸ்ரேல் போரை தாமதப்படுத்தி கொண்டே செல்கிறது. நீண்ட நாட்களுக்கு இழுக்க வேண்டும் என்று நினைக்கிறது. நீ எத்தனை நாளுக்கு இந்த போரை இழுத்தாலும் எவ்வளவு நீ நீட்டிக்கொண்டு சென்றாலும் நீண்ட கால போருக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். இப்பவே இது 7 மாசம் முடிஞ்சு 8வது மாசத்துக்கு வந்துருச்சு. இப்பவும் அபூ உபைதா சொல்றாரு, இன்னும் எவ்வளவு நாள் இந்த போரை இழுத்தாலும் அந்த போரை எதிர்கொள்வதற்காக நினைக்கிறோம், தயாராக இருக்கிறோம். அதற்குரிய வலிமையை எங்களுடைய இறைவனுடைய உதவியினால் நாங்கள் வந்து பெற்றிருக்கிறோம். எங்களுடைய மக்கள் இந்த இதுல பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், உங்களுடைய இழப்புகள் அது வீணாகாது. உங்கள் பரிசுத்தமான ரத்தங்களை நீங்கள் இந்த பூமியில சிந்தி இருக்கிறீர்கள். உங்களுடைய உன்னதமான உயிர்களை இந்த பூமியில் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். அவைகள் ஒரு காலமும் வீணாகாது. அது மகிழ்ச்சியாக உங்களுக்கு திரும்பி வரும். அது வெற்றியாக உங்களுக்கு திரும்பி வரும். அந்த நிலையை அடையாமல் நாங்கள் செய்ய மாட்டோம், ஓயவே மாட்டோம் என்று அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலையும் சொல்லிவிட்டு அவர்களுக்கு உதவக்கூடிய எல்லா அமைப்புகளுக்கும் ஏமனில் இருக்கக்கூடிய அன்சாருல்லாஹி ஹவுதி என்ற அமைப்பை குறிப்பிட்டு யமன் கண்ணியத்திற்குரிய யமனில் வாழக்கூடிய அந்த அன்சாருல்லாஹி ஹவுதி என்ற அந்த அமைப்புகளுக்கு எங்கள் பாராட்டுகளையும் எங்கள் மனம் நிறைந்த பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாதிரி ஈராக்கில் இருந்து எங்களுக்காக வேண்டி போராடக்கூடிய மக்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களுடைய நன்றிகளையும் துஆக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். லெபனானில் இருந்து போராடக்கூடிய மக்களுக்கு எங்களுக்கு ஆதரவாக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு எங்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் துஆக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாதிரி எங்கெல்லாம் இருந்து எங்களுக்கு உதவுகிறார்களோ, அமெரிக்காவில் இருந்து உதவக்கூடிய மாணவர்களுக்கு, அது மாதிரி உலகின் பல பகுதிகள் ஐரோப்பாவிலிருந்து எங்களுக்கு உதவக்கூடிய மனிதநேய மிக்கவர்களுக்கும் மாணவர்களுக்கும், ஸ்பெயினிலிருந்து எங்களுக்கு உதவக்கூடிய மனிதநேய மிக்கவர்களுக்கும் மாணவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் துஆக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாதிரி எந்த கட்டத்திலும் இந்த போரிலிருந்து நாங்கள் செய்ய மாட்டோம், பின்வாங்க மாட்டோம். நாங்கள் எங்களுடைய அதாவது வெற்றி அல்லது வீர மரணம் என்ற ஒற்றை இலக்கிலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது போல வஇன்ன ஜுந்தனா லஹுமுல் காலிபூன், எங்களுடைய பட்டாளம் படை நிச்சயம் வெல்லும் என்ற உறுதிமொழியோடு அந்த உரையை அவர் முடிச்சிருக்கிறாரு. இன்னும் பல விஷயங்கள் இருந்தாலும் சுருக்கமாக நேற்று அபூ உபைதா அவர்களுடைய அந்த உரையில் இடம்பெற்ற விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த விஷயங்கள் பலனுள்ளதாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் மற்றும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். அது மாதிரி உங்கள் தோழர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த சேனலை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.